வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரே சரஸ்வதி அம்மன் கோவில் எங்கு உள்ளது தெரியுமா? அதுதான் இந்த மயிலாடுதுறை திருவாரூர் செல்லும் வழியில் பூந்தோட்டம் என்னும் ஊருக்கு அருகில் இருக்கும் அதிசயமான கூத்தனூர். இங்கேதான் குழந்தைகள் தங்கள் முதல் எழுத்தை எழுத ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த புனித தலத்தை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி அம்மன் கோவில் ஞானபீடம் என்றும் தக்ஷண திருவேணி என்றும் புகழ்பெற்ற கோவில் ஆகும். இவ்வூர் சிவன் கோவிலில் துர்க்கையும், பெருமாள் கோயிலில் மகாலட்சுமியும், தனி கோயிலில் சரஸ்வதியும் அருள்பாலிப்பதால் பக்தர்கள் முப்பெரும் தேவியரையும் ஒரே ஊரில் தரிசிக்கும் பேறு பெறுகின்றனர். தமிழகத்தில் இங்கு மட்டுமே சரஸ்வதிக்கு கோவில் உள்ளது. நான்முகனுக்கும் அதிக கோயில்கள் இல்லை. இத்தலத்திலும் பிரம்மதேவனுக்கு சிலை இல்லை. இத்தலம் 3 நிலை ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. இங்குள்ள மூலவர் சரஸ்வதி, தீர்த்தம் அரிசொல் ஆறு. இத்தல மூலவரான சரஸ்வதி வெண்ணிற ஆடையில், வெண்தாமரையில், பத்மாசனத்தில், வலது கீழ்கையில் சின்முத்திரையும், இடது கையில் புத்தகமும், வலது மேல் கையில் அக்ஷரமாலையும், இடது மேல் கையில் அமிர்த கலசமும் தாங்கி அமர்ந்துள்ளார். ஜடாமுடியும் கருணை புரியும் இரு விழிகளும் ஞானசரஸ் என்ற 3வது கண்ணும் கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறாள். இத்தலத்தில் சரஸ்வதி கன்னியாக இருந்து அருள் பாலித்து வருகிறாள். அதன் காரணம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். ஒரு சமயம் சத்தியலோகத்தில் நான்முகனும் சரஸ்வதி தேவியும் தேவர்களுக்கு அருள் பாலித்து வந்தனர். அப்போது சரஸ்வதி தேவி தன்னால் மட்டுமே சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று நான்முகனிடம் கூறினார். மேலும் தான் கல்விக்கு அரசி என்றும் கூறினாள். நான்முகனோ தான் படைப்பு தொழில் செய்வதாலேயே சத்தியலோகம் பெருமையடைகிறது என்றார். மேலும் தான் துணைவி என்பதாலேயே சரஸ்வதி பெருமையடைகிறாள் என்றும் கூறுகிறார். இருவரும் இப்படியே வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். இதன் காரணமாக ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டனர். இதனால் இருவரும் சகோதரன் சகோதரியாக பகுகாந்தன், சிரத்தை என்ற பெயர்களோடு பூலோகத்தில் சோழ நாட்டில் புண்ணிய கீர்த்தி, சோபனை என்ற அந்தன தம்பதிக்கு குழந்தைகளாக அவதரித்தனர். இவர்கள் திருமண வயதை எட்டியதும் இவர்களது பெற்றோர் இவர்களுக்கு வரம் தேடத் தொடங்கினர். அந்த சமயத்தில் இவர்கள் இருவரும் தாங்கள் யார் என்பதை உணர்கிறார்கள். இருவரும் தற்சமயம் சகோதரன் சகோதரி என்பதால் இருவரும் திருமணம் செய்து கொள்வதை ஊர் பழிக்கும் என்று அஞ்சினர். பெற்றோருக்கு இந்த விஷயம் தெரிந்தது. அவர்களை சமாதானம் செய்ய முயன்றனர். ஈசனை நினைத்து தங்கள் நிலைமையை எடுத்து கூறினர். ஈசனும் அவர்கள் முன்னர் தோன்றி இப்பிறவியில் இருவரும் சகோதரர்களாக இருப்பதால் திருமணம் செய்து கொள்வது என்பது நடவாத ஒன்று. அதனால் சரஸ்வதி தேவி மட்டும் இத்தலத்தில் கோவில் கொண்டு இருக்கட்டும். தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நிறைந்த கல்வி செல்வத்தை அருளட்டும் என்று அருள்பாலித்தார். அதன்படி கன்னி சரஸ்வதியாக இக்கோவிலில் அருள்பாலித்து வருகிறாள். தம்பதிகள் வாழ்க்கையில் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் இத்தகைய சூழலை சந்திக்க நேரலாம் என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்ட இந்த நாடகம் நடத்தப்பட்டது. நான்முகனுக்கென்று தனி கோவில் இல்லாத நிலையில் பித்ருகர்மா, தர்ப்பணம் போன்ற முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமையில் பிரம்மதேவனுக்கு சிறப்பு பூஜைகள் உண்டு. கூத்தனூரை ஒட்டியுள்ள ஆற்றங்கரையில் இந்த கடமைகளை பக்தர்கள் செய்கின்றனர். கிருஷ்ணாவதார காலத்தில் அரிசொல் ஆற்றில் கலந்து தன் பாவங்களை போக்கினாள் யமுனை. எனவே கங்கையும் யமுனையும் கலந்த இந்த புண்ணிய தீர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதற்கு ருத்ரகங்கை என்று பெயர். இதே ஊரில் உள்ள ஈசன் கோயிலில் ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய இத்தீர்த்தத்தில் இருந்துதான் நீர் எடுக்கப்படுகிறது. இத்தலத்தில் ஒட்டக்கூத்தர் வழிபட்டு அம்மன் அருளை பெற்றுள்ளார். 2ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் அரசவை புலவராக ஒட்டக்கூத்தர் இருந்தார். அவருக்கு இந்த ஊர் தானமாக அளிக்கப்பட்டது. ஒட்டக்கூத்தர் தான் இக்கோவிலை கட்டினார் என்று கூறப்படுகிறது. இத்தல பிரகாரத்தில் விநாயகர், நாகர், பிரம்மபுரீஸ்வரர், பாலதண்டாயுதபாணி உள்ளனர். ஒட்டக்கூத்தருக்கும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. சரஸ்வதி தேவிக்கு முன்னர் அன்னவாகனம் உள்ளது. இத்தலத்தில் நர்த்தன விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரியும்
வசந்த நவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. சாரதா நவராத்திரி 12 நாட்கள் கொண்டாடப்படும். அதன் பின்னர் நடைபெறும் 10 நாள் ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வர். ஒவ்வொரு பௌர்ணமி மூல நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். தமிழ் வருடப்பிறப்பு தினத்தில் இருந்து 45 நாட்களுக்கு லட்சார்ச்சனை நடைபெறும். பள்ளியில் சேர்க்கும் முன்பு குழந்தைகளை இங்கு அழைத்து வந்து சரஸ்வதி அம்மனிடம் ஆசி பெறுவது வழக்கம். மாணவர்கள் தங்களது புத்தகம், எழுதுகோல் ஆகியவற்றை அம்மன் பாதத்தில் வைத்து வணங்கி செல்வர். இனிய சொற்கள் பேசவும் எழுத்துத்துறையில் பிரகாசிக்கவும் சரஸ்வதி தேவி அருள் புரிவாள். சரஸ்வதி தேவி கல்வி செல்வத்தை அள்ளி வழங்குவாள் என்பது நம்பிக்கை. இந்த கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய.